நமஸ்காரம். காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் கம்ப்யூட்டர்னால் என்னென்னு தெரியுமோ அப்படின்னு கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு பெண்மணிகிட்ட விரிவாக சொன்ன விளக்கம். வங்கிக்கணன் நேர்காணலில் பெரியவா சொன்ன விளக்கத்தை சொல்லி அதை பொண்ணு ஜெயிச்சா. இதை சொன்னவர் திருமதி ரமா, தொகுப்பாளர் கோதன் ராம சர்மா, தட்டச்சு வரகூரா நாராயணன் சார். கம்ப்யூட்டர் ரெண்டாவது தான் பார்த்துருக்கா ஒரு பொண்ணு. அவளுக்கு விபரீதாசம் பேங்க்கில் எதுக்கும் லோன் தரா. விவசாயம், தையல் மிஷினுக்கு, டைப்ரைட்டரு, கிரைண்டரு, எல்லோரும் பல்வேறு சீர்தொழிலுக்கெலாம் லோன் தராளே. கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு நம்ம கடன் கேட்கக்கூடாது, கம்ப்யூட்டர்னால் கொஞ்சம் வருமானம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி லோன் அப்ளிகேஷன் பெரியவாள் படத்துக்கு முன்னாடி வச்சு வேண்டிட்டு வங்கிக்கு அமிச்சா. திருமதி ரமா அமிச்சா. நேர்காணலுக்கு வரும்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக ஒரு லெட்டர் வந்துடும் திருப்பியும் பேங்க்லேருந்து. ஐயோ, நேர்காணல் இன்டர்வியூவா? கம்ப்யூட்டரை பற்றி என்ன தெரியும் எனக்கு? ஆனால் கூட தெரியாது. என்ன பண்ணுறது? இன்டர்வியூ போகாமல் இருந்துட்டேன் என்ன அப்படின்னு. அப்புறம் கடன் கிடைக்காதே, நம்ம கம்ப்யூட்டர் வாங்க முடியாது, பணம் கிடைக்காது, பணம் வருமானம் வராது. இப்படி ட்ராவல் பண்ணும்போது கவலை அதிகமாகிடுது. யோசிச்சுட்டு இருந்தா, எத்தனை ஆண்டு உனக்கு கம்ப்யூட்டர் அனுபவம் இருக்குது, என்ன பண்ணியிருக்கேன், ரிப்பேர் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு செய்ய தெரியுமா? ரிப்பேரு? இந்த கேள்விக்கு பதில் தெரியாது அவளுக்கு. அம்மாவுக்கு என்ன கவலை? பதில் சொல்ல வேண்டிய காவிராஜன் ஆவியா இருக்காளே, சங்கரம் சரணம் பிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட போயிட்டு சொன்னான். பெரியவா சொன்னான் அழகா, கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியுமா உனக்கு? மனுஷன் தன் மூளையை கொண்டு செய்கிற வேலையெல்லாம் அந்த கருவியை, புது கருவி வச்சுட்டு அதை செய்ய பார்க்குறான். எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரொம்ப அதிகமாகிடுது. சின்ன சின்ன விஷயங்களில் ஞாபகம் வச்சுக்க முடியல. அதனால் வாய்ப்பாட்டு புத்தகத்தை கூட இப்போ காணும். இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நாம் திணிக்கிற விஷயங்கள்லாம் அது கிரகிச்சு வச்சுக்கிறது. அப்புறம் நம்ம தேவைப்படும் போது திருப்பி கொடுக்குறது. ஆனால் கம்ப்யூட்டருக்கு மனுஷன் மூளைக்கு சமமாகாதது, ஈக்குவல் கிடையாது. மனுஷன் மூளைக்கு சிந்திக்க தெரியும். கம்ப்யூட்டருக்கு நம்ம சாப்பிட்ட விஷயத்தை அப்படி கக்கும், புதுசாக விஷயங்கள்லாம் சிந்திக்காது. அவ்வளோதான். ரமாதேவி ரொம்ப பிரசாதம் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு போனான். நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் என்ன படிச்சிருக்கீங்க, எத்தனை வருஷம் அனுபவம், அதெல்லாம் கேட்கவே இல்லை. கம்ப்யூட்டருடைய பயன்களாக என்ன அப்படி கேட்டான். அவ்வளோதான். சுவாமிகள் சொன்ன விஷயத்தில் அப்படியே கேட்கிட்டா, கொட்டி தீர்த்துட்டாரம்மா. ரொம்ப அம்மையாக வரும். சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சா. போயிட்டு ஒரு வாரத்துலேயே திரும்பி இந்த பேங்க்கு திரும்பி வந்துட்டா. எப்படி? அனுமதிக்கப்பட்ட 35,000 ரூபா கடன் அந்த தொகையை வாங்கிக்கிறதுக்காக, செக்கை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பேங்க் மேனேஜர் இந்த செக்கை கொடுத்தார். அந்த செக்கை பார்த்த உடனே அந்த காஞ்சி மகாபரிவாருடைய தெய்வீகமான முகம் தெரிஞ்சது. மகாபரிவா சரணம்.